அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிடி தேவதிரன். பாசமலை படத்துக்கு போகும் போதே அழுது தலைவலிக்கும் என்பதால் அன்னாசின் மாத்திரையை வாங்கி முந்தானையில் முடிச்சிட்டு தியேட்டருக்கு கொண்டு போன அத்தைகள் இருந்தார்கள். அப்படி 80-90களில் வாழ்ந்த அத்தைகளின் பாசம் இதோ உங்கள் முன்னே. என் மகளை கட்டிகளா மருமகனே என்றபடியே அண்ணன் மகன்களின் குஞ்சாமணியை தொண்டு கொஞ்சம் முத்தமிட்ட அத்தைகள் இருந்தார்கள். ஒரு சின்ன பாத்திரத்துல கற்துண்டுகள் மீண்டும் கோழி குழம்பை இடது கையாய் பிடித்து முந்தானை சேலையாய் மூடிக்கொண்டு வந்து பையனுக்கு கொடுங்க அண்ணி என்று கொடுத்துவிட்டு போன அத்தைகள் இருந்தார்கள். பையனுக்கு கொடுங்க அண்ணி என்று கொடுத்துவிட்டு போன அத்தைகள் இருந்தார்கள். குளிக்க மறுத்து ஓடி போகும் மன்னன் மகன்களின் அம்மனமாய் நிறுத்தி சிரிப்பு காட்டி எண்ணெய் தேய்த்து குளிக்க வைத்த அத்தைகள் இருந்தார்கள். SSLC முடித்து பாலிடெக்னிக் சேர்க்க பணம் குறைத்து கை பிசைந்து நின்ற நேரத்தில் இதை வச்சு காலை சேர்த்துக்குங்க அண்ணி, அப்புறமா பார்த்துக்கலாம் என்றபடியே என்னை இறங்கிய கள்ளு கம்மலை கலட்டி கொடுத்த அத்தைகள் இருந்தார்கள். என்றபடியே என்னை இறங்கிய கள்ளு கம்மலை கலட்டி கொடுத்த அத்தைகள் இருந்தார்கள். வெட்கத்தில் அழிந்தபடி உடைந்த விரலை இரு குரலில் பேசும் மருமகனின் அரும்பு மீசை மயில்களை செல்லமாய் பிடித்து இழுத்தபடியே, ஏ மருமகனே வயசுக்கு வந்துட்டியாடா என்று கிண்டலடித்து கூச வைத்த அத்தைகள் இருந்தார்கள். என் மகளுக்கு பொண்ணு கொடுக்காமல் பெணத்துக்கு கொடுக்கிறியே சண்டாளா என்று அண்ணனிடம் சண்டையிட்டு போன அத்தைகள் இருந்தார்கள். என் மகளுக்கு பொண்ணு கொடுக்காமல் பெணத்துக்கு கொடுக்கிறியே சண்டாளா என்று அண்ணனிடம் சண்டையிட்டு போன அத்தைகள் இருந்தார்கள். போகட்டும், 2ஆம் மகனுக்காவது பொண்ணை கட்டி கொடுத்துடணும், எப்படியாவது சொந்த விட்டு போக கூடாதுன்னு மூச்சியை தூக்கி வைத்துக் கொண்டு மூக்கு நுனியில் கண்ணீரை வடித்தபடியே மூத்தவனின் திருமணத்தில் பாத்திரங்களை விலக்கி கொடுத்த அத்தைகள் இருந்தார்கள். எல்லாம் துளைந்து கூட்டு குடும்பங்கள் அழிந்து போய் காங்கிரீட் கூடுகளுக்குள் பிழைத்து இழக்கும் ஒற்றை பிள்ளை குடும்பங்களின் தலைமுறைக்கு வாய்க்கப் போவதில்லை அத்தைகளின் பாச பெருமழை. நன்றி, வணக்கம்.